கன்னியப்பன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாவானினும் நன்னி சிறந்தனவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. வாடார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே மன்னியமு வேந்தர்கிட மடிவளர்த்த மகளே தேனார்ந்த தீர்ஜொலசால் திருமாலின் குன்றம் தென்குமரி யாயிளைஞர் செங்கோட்கொள் செல்வி காணார்ந்த கற்கண்டே நட்கணியே கண்ணே கனியமுதே எக்கட்புலஞ்சேர் தேவி ஆனாத நூட்களரை அளித்தருளும் அமிழ்தே அம்மே நின் சீர்பொழுதும் உரைதல் யார்கிளிதே. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த குபேர கலசத்தினுடைய இந்த ஒரு நல்ல ஒரு நேரத்திலே நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தவருக்கு முதலில் நன்றியை கூறி, நான் எனக்கு பேச கொடுத்த தலைப்பான பரிவர்த்தனை அப்படின்னு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான ஒரு இதை பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பரிவர்த்தனை அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அங்கம் அப்படின்னா அது பரிவர்த்தனைக்கு நம்ம என்ன பரிகாரமெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ராசி பரிவர்த்தனை ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. ராசி பரிவர்த்தனை யாருக்கு இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் போய் ஏதாவது ரகசியம் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷமே டிவி மாதிரி ஒளிபரப்பிடுவாங்க. அவங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பேப்பரெல்லாம் கொடுக்க வேண்டாம், இவங்களே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வேலையை அந்த ராசி பரிவர்த்தனை செஞ்சிடும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்காம வேற இடத்துல வச்சு போட்டு இன்னொரு இடத்துல போய் தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ராசி பரிவர்த்தனை பண்ணும். இங்கே எடுத்து அங்கே வச்சுட்டு வேற பக்கம் போய் தேடும். எடுத்த இடத்துல வைக்காது. கரெக்டாக இந்த பொருளை இங்கே தான் வைக்கணுங்கிற அந்த ஒரு ரெகுலேஷன் இவங்ககிட்ட இருக்காது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியாது. இந்த பரிவர்த்தனை இருக்கிறவங்களுக்கு யாரை எங்கே வச்சுக்கணும்னு தெரியாது. வேலைக்காரனை கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு, நல்ல ஒரு இதில் உயர்வு தரத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சேரை கொண்டு போய் வெளியே போட்டு உட்கார வைக்கும். இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த பரிவர்த்தனைக்கு அந்த இது தெரியாது, இங்கிதம் தெரியாது. அப்படி வேலை செய்யும். பரிவர்த்தனை பெறும் கிரகம் தங்களுக்குள் 6-8 இருக்கக்கூடாது. பரிவர்த்தனை பெறும் கிரகம் 6-8 இருந்து பரிவர்த்தனை நடந்துன்னா கடுமையான தீங்கு செய்யுங்கிறது உண்மை. ஆனால் இது என்ன பண்ணோம்னா தீமையில 3 மடங்கு தீமை செய்யும். இதெல்லாம் மோசமான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையெல்லாம் இருந்து தாங்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு பரிவர்த்தனை கிரகம் சேம் டிகிரிக்கு தான் செல்லும். அங்கே 6 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு, இங்கே ஒரு 24 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு. இது 2 பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா இந்த 26 டிகிரியில் இருந்த கிரகம் 8 டிகிரிக்கு தான் போகும். 8 டிகிரியில் இருந்த கிரகம் 26 டிகிரிக்கு தான் வரும். மாற்றி உட்காராது. அந்த 8 டிகிரியில் இங்கே உட்காராது. அந்த டிகிரி இது கொடுத்துரும், இதோட டிகிரி அது கொடுத்துரும். இப்படி தான் கிரகம் உட்காரும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பரிவர்த்தனை ஜாதகரை தடுமாற வைக்கிறது, முடிவெடுக்க முடியாமல் பாதையை மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கிறோம், நம்ம எந்த டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். நம்மளால ஒரு ஸ்டெடியாக இருந்து நம்ம எடுக்க முடியாது. நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது அதாவது பல எண்ணங்களை கொடுக்குங்க. இதில் போட்டால் தொழிலில் போட்டால் எவ்வளோ லாபம் வருமா, இல்லை லாபம் வராமல் எவனாலும் அதை இதாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது, பணியை நம்ம எல்லாம் தயார் பண்ணிட்டா அந்த தயார் பண்ணி அங்கே சரக்கு அனுப்புகிற நேரத்துக்கு அங்கே சண்டை வந்துட்டு என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் யோசித்து இந்த சரி மனிதனை தூங்க விடாதுங்க. இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அதான் ஊசி வச்சு சுருக்குன்னு குத்துற மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு அப்படி வேலையை அந்த நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணும். மனுஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் மனுஷனை படு தொந்தரவு பண்ணும். அது பரிவர்த்தனை தசாபுத்தியை விட கோச்சாரத்தில் 100% பலனை தருகிறது. கோச்சாரத்தில் தசாபுத்தியில் ரொம்ப லாங் டைம் இழுத்து கொடுக்குது. ஆனால் கோச்சாரத்தில் வந்ததுன்னு வச்சுங்க, டப்புன்னு எடுத்து டப்புன்னு பிடி, இந்தப்பா தம்பி வா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு உடனே கிளம்பிடும். அது இந்த கோச்சாரத்தில் பண்ணும். தசாபுத்தியிலும் பலனை தரும், ஆனால் பலன் குறைவாக தரும். ஆனால் கோச்சாரத்தில் தான் பலன் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அப்புறம் திருமண வாழ்க்கையில் தான் இந்த பரிவர்த்தனையை நம்ம சொல்கிறோம். 7ஆம் பாவத்தில் பரிவர்த்தனை இருந்தால் நடக்க இருந்த செயலை கடைசி நேரத்தில் நடக்க விடாமல் மாற்றி விட்டுவிடும். கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கல்யாண மண்டபமே பிடிச்சி பத்திரிக்கை அடிச்சதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுங்க, இந்த பரிவர்த்தனை எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க புணர்ப்பு தான் நிறுத்துதுன்னு. ஆனால் இந்த மாதிரி பரிவர்த்தனை இருந்துன்னா எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிடும். இல்லைன்னா அந்த பையன் அந்த பொண்ணு வேண்டான்றான். இது பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை நடக்கும்போது தசாபுத்தியும் அதே இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த கெடுதல் நடந்தே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நம்ம இரு ஆதிபத்தியம் உள்ள 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது சம்பந்தப்படாத மற்றொரு வீட்டினுடைய பலனை பரிபூர்ணமாக
அளிப்பது இல்லை. மற்ற வீட்டோட இது வந்து பரிபூர்ணமா கொடுக்காது. இப்போ 2 வீடு செவ்வாய்க்கு வந்து மேசம் விருச்சகம் 2 வீடு இருக்குங்க. இந்த 2 வீட்டில் வந்து செவ்வாய் வந்து பரிவர்த்தனை பெறாரு. பரிவர்த்தனை பெறும்போது இப்போ வந்து செவ்வாய் வந்து ஏதோ ஒரு வீட்டினுடைய பலனை தான் கொடுக்குறாரு. இன்னொரு வீட்டில் இந்த பரிவர்த்தனை, ஏன்னா ஒரு வீட்டுக்கு தான் இவர் பரிவர்த்தனை பண்ணுவார். விருச்சிகத்திலிருந்து கடகத்துக்கூட பரிவர்த்தனை பெறாரு அப்படின்னா விருச்சிக வீட்டு வேலையை தான் இவர் செய்கிறார். அப்போ மேச வீடு சும்மா தான் இருக்கும். அப்போ அந்த சும்மா இருக்கிற வீட்டினுடைய வேலையை இது செய்வார் அப்படின்னா பரிபூரண அந்த வீட்டினுடைய வேலையை, மேசத்தினுடைய வேலையை இந்த செவ்வாய் வந்து பரிபூர்ணமாக செஞ்சு கொடுக்க மாட்டார், கிடைக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நின்ற வீட்டு பலனை விட பரிவர்த்தனை ஆகி போன வீட்டின் பலனை தான் அதிகம் செய்யும். ஒரு கிரகம் பரிவர்த்தனைக்கு முன்னாடி ஒரு வீட்டில் நிற்கும் போது தசாபுத்தி வருது அப்படின்னா அந்த வீட்டு பலனை செய்யாது. பரிவர்த்தனை ஆகி இது எங்கே ஷிஃப்ட் ஆகி போகுதோ, ஷிஃப்ட் ஆகி போன வீட்டினுடைய வேலை தான் இது அதிகப்படியாக செய்யும். அங்கிருந்து தான் பலனையும் கொடுக்கும். ராசி பரிவர்த்தனை தனது ரகசியத்தை பரிவர்த்தனை போகும் பாவத்தில் உயிர்காரகத்தின் மூலம் வெளிப்படுத்தும். அதாவது வந்து பரிவர்த்தனை, இப்போ நான் சொன்னேன் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை சொன்னேன் உங்களுக்கு. கடகம் விருச்சிகத்திலிருந்து 2 பரிவர்த்தனை நடக்கும் அப்படின்னா செவ்வாய் வந்து இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணம்னு வச்சுங்களேன். மேச லக்கணம் அப்படின்னா செவ்வாய் வந்து எங்கே இருக்கார்? 4ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் எங்கே இருக்கார்? 8ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இந்த செவ்வாய் வந்து அங்கே 4ஆம் வீட்டில் இருக்க வரைக்கும் கம்முன்னு தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து இந்த 8ஆம் வீட்டுக்கு இங்கே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். 8ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த 8ஆம் வீட்டினுடைய உயிர்காரகத்துவத்தின் வழியாக இந்த பரிவர்த்தனையினுடைய ரகசியத்தை வெளியே சொல்லுவார். அதே சந்திரன் வந்து அங்கே 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார்னா 8ஆம் வீட்டிலிருந்து அப்போ தாயார் மூலியமாக இந்த பரிவர்த்தனை வந்து இவர் என்ன ரகசியம் பண்ணுற மகன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரோ அத்தனையும் போய் ஊர் அந்த அம்மா டமாரம் அடிச்சுட்டு வந்துடும். அவனால் இந்த மாதிரி வந்து அங்கே கடன் வாங்கியிருக்கான், அந்த பேங்க்கில் இவ்வளோ கடன் இருக்குது, இங்கே வச்சிருக்கிறான், அங்கே வச்சிருக்கிறா, இத்தனை ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் அங்கே நகை வாங்கிட்டு வந்திருக்கிறான், இங்கே இடம் வாங்கியிருக்கிறாங்க, அங்கே வந்து இடம் வாங்கி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் போய் ஊரம் சொல்லி விட்ரும். இந்த பரிவர்த்தனை இந்த வேலையெல்லாம் செய்யும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதான் வந்து இந்த பரிவர்த்தனை என்ன பண்ணு தெரியுங்களா? உண்மை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருமண வாழ்க்கைக்கு எடுத்து விட்ரும். 1-7 பரிவர்த்தனை பார்த்தா நடிக்குங்க, பயங்கரமாக நடிக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க, சத்தியமே பண்ணும். ஆனால் அது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சரியாக இருக்குது. குரு சனி பரிவர்த்தனை, குரு சனி பரிவர்த்தனை ஆகுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து என்ன பண்ணுன்னா வாழ வேண்டிய காலத்தில் இறப்பை பற்றி பேசுவார். என்னத்த வாழ்க்கை, இது என்ன பொழப்பு, இது என்ன வாழ்ந்து என்ன பண்ண போற, என்னத்த காசு, எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லும். குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆனா, நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை ஆனாலும், ராசியில் பரிவர்த்தனை ஆனாலும், பாக பரிவர்த்தனை ஆனாலும், கிரக பரிவர்த்தனை ஆனாலும், எது நடந்தாலும் இந்த குரு சனி பரிவர்த்தனை வந்து இந்த மாதிரி பேசும். வாழ வேண்டிய காலத்துல இறப்பை பத்தி பேசும், இறக்க வேண்டிய காலத்துல வாழ்க்கையை பத்தி பேசும், மாற்றி பேசும். அப்படி வாழ்ந்துருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், எனக்கெல்லாம் இவ்வளவு வசதி இருந்தது, நான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கும். ஆனால் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நீ பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி வந்து இது மாற்றி பேசும் அப்படின்னு சொல்லலாம். தரமற்ற சிந்தனை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து 5-7 பரிவர்த்தனை. இது என்ன பண்ணுன்னா லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டு வந்துடும். சத்தியமே பண்ணும், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிச்சயமே பண்ணிக்கிறேன், அப்படி உயிரையே வச்சிருக்கிறேன் அப்படிங்க. கடைசியில் என்ன பண்ண தெரியுங்களா? போட்டு உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ போய் உன் வேலை பாரு, நான் போய் என் வேலை பார்க்குறேன்னு கழட்டி விட்டு போயிட்டு. இந்த 5-7 பரிவர்த்தனை இந்த தவறை செய்யும். அது 5-7 பரிவர்த்தனை. நீச்ச பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீச்ச பரிவர்த்தனையும் சில நேரத்தில் நன்மை செய்யுங்க. நீச்ச பரிவர்த்தனை நன்மை செய்யும். ஒரு கிரகம் நீச்சமும் ஒரு கிரகம் ஆட்சி பலத்திலும் இருந்து பரிவர்த்தனை பெற்றால் தாழ் நிலையில் உள்ளவர் உயர்வடைவதையும் உயர்நிலையில் உள்ளவர் தாழ்வடைவதையும் காணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்து செவ்வாய் சனி பரிவர்த்தனை. மேசத்தில் வந்து சனி இருக்கார், சனி வந்து நீச்சமாக இருக்கார், செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுன்னா இவங்க இது என்ன பண்ணுறாங்க, அந்த பரிவர்த்தனை நடக்கும்போது அந்த சனி வந்து தன்னோட ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ அவர் ஏற்கனவே இளைநிலையில் இருக்கார், தாழ்ந்து இருக்காருன்னு அர்த்தம். மேசத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், ஆட்சிக்கு வந்தோடனே அவர் டெவலப் ஆகிடுறார். ஆனால் இந்த செவ்வாய் இங்கே உச்சமாக இருக்கார் மகரத்தில், இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஆட்சி நிலைக்கு போகிறார். அப்போ தன்னுடைய நிலையிலிருந்து இவர் கீழே இருக்கிறார். ஆனால் சனி வந்து தன்னுடைய நிலையிலிருந்து உச்சபட்சமாக மேலே ஏறிடுறார். அப்போ இந்த வேலையை வந்து செய்யும். இது வந்து நீச்சம் ஆட்சி பரிவர்த்தனையில் இந்த இது நடக்கும். 2 கிரகம் ஆட்சியிலிருந்து ஆட்சி பரிவர்த்தனை ஆகிறது, அது ஒரு வகை. நீச்சத்திலிருந்து நீச்ச காரகத்துவத்தை இது பண்ணுறது, அது ஒரு வகை. இப்போ நீச்ச கிரகம் காரகத்துவ தெய்வத்தை வழிபடுவது சிறப்பை தரும். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை, ஒரு நீச்ச கிரகம் ஒரு உச்ச கிரகம் பரிவர்த்தனை ஆகுது.
இதுக்கும் வந்து சனி தான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பரிவர்த்தனை சனி வழிபடணும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் நீச்சம் கடகத்தில், விருச்சகத்தில் வந்து சந்திரன் நீச்சம். இவங்க 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ வந்து பரிவர்த்தனை நடக்குது. அப்போ வந்து இதுக்கும் வந்து சனி தான். பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துட்டீங்களா, சனி பகவானை வழிபட்டுறது தவிர வேற தீர்வே கிடையாது. சனி பகவானை பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம இதிலிருந்து வர முடியும். அதுலேயும் வந்து உயரமான சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இது பண்ணும்போது அப்புறம் வந்து கோயிலில் வந்து நிறைய தீபம் போடணும். கோயிலில் தீபம் போட இதனுடைய இது வந்து கர்மா வந்து குறைக்கலாம். தயிர் சாதம் நிறைய தானம் கொடுக்கணும். நீச்ச பரிவர்த்தனை இருக்கவங்க தயிர் சாதங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் கொடுக்குறீங்களோ, அது கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பொது இடங்களாக இருந்தாலும் சரி, அன்னதானமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் தயிர் சாதங்கள் நீங்கள் டெலிவரி பண்ண உங்களுக்கு இது விடும். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஒருவர் நின்ற நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றால், பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களில் ஒருவர் அவர் வந்து வக்ரம் பெற்றார். அப்படி பார்த்தீங்கன்னா புகழை தருகிறது படிப்பு வேறாகவும் தொழில் வேறாகவும் இருக்கும். அதாவது வந்து 2 கிரகம் பரிவர்த்தனை பெறுதுங்க. அதுல ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா இவர் படிச்ச படிப்பு வேறையா இருக்கும், இவர் செய்யற தொழில் வேறையா இருக்கும். ஆனா அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து, தசாபுத்தியை பொறுத்தது. அதை பொறுத்து இது என்ன பண்ணும், உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். ஆனா வந்து இவர் படித்த படிப்புக்கு வேலை செய்ய மாட்டார், கத்துக்கிட்ட தொழிலுக்கு இவர் வேலை செய்ய மாட்டார். ஆனா வேற தொழில் போய் ஜெயிப்பார், கண்டிப்பா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாம். திக்பலம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் பலத்தை இழக்கிறது. அல்லது அது என்ன பண்ணுதுங்க, திக்பலம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா உடல்நலம் பாதிக்கப்படுறது, பின்னாடி வந்து மனநலமும் பாதிக்கப்படும். திக்பலம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனையில பங்கெடுக்கவே கூடாது, அது நல்லதில்லை. ஒரு கிரகம் திக்பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு ஆஹா ஓஹோன்னு நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா வந்து அது பரிவர்த்தனையில் போய் பங்கெடுத்துருச்சுன்னா நம்மளை வந்து என்ன பண்ண நோயாளியும் ஆக்கி பின்னாடி வந்து மனநோயாளியும் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். புதன் பரிவர்த்தனை அதிக தூரம் சென்றால், அதாவது புதன் வந்து பரிவர்த்தனையில் வந்து அதிக தூரம் அப்படின்னா லக்கணத்திலிருந்து 4, 5 பாவம் தாண்டி 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம் அப்படிங்கிற தூரம் டிஸ்டன்ஸ் சொல்றேன். அதிக தூரத்தில் போய் இது பண்ணி அதிக மதிப்பெண் பெற்று உயர்கல்வி பெற்று உயர்நிலைக்கு செல்கிறார். பரிவர்த்தனையில் பார்த்தீங்களா, இப்போ 1ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் பரிவர்த்தனைன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இது ரொம்ப தூரம் இல்லையா, 7ங்கிறது வந்து மையப்புள்ளி. ஆனால் வந்து 1ஆம் பாவாதிபதியும் 2ஆம் பாவம் 3ஆம் பாவாதிபதியும் அப்படின்னா பக்கத்தில் பரிவர்த்தனை. இது 1ஆம் பாவதி 8ஆம் பாவதின்னு தூர பரிவர்த்தனை. அப்போ அந்த தூர பரிவர்த்தனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படிக்கிறாங்க, நல்ல உயர்நிலைக்கு போகிறாங்க. அந்த படிப்பை வச்சு இவங்க மிகப்பெரிய உயர்ந்த புகழும் செல்வம் அடையிறதுக்கு இது வழிவகுக்குது. சந்திரன் சனி நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சந்திரன் சனி இவங்களோட நட்சத்திர பரிவர்த்தனை பண்றாங்க. சந்திரன் சாரத்தில் வந்து சனி இருக்கார், சனி சாரத்தில் சந்திரன் இருக்கார். இப்படி யாருக்கெல்லாம் இருக்குதோ இவங்களுக்கு மாசம் ஒரு தடவை வீட்டில் சண்டை வந்தே தீரும். மாசத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா சந்திரன் வந்து 27 நாள் சுற்றி வந்துடுவார். அப்போ போய் ஒவ்வொரு தடவையும் வந்து கோச்சாரத்தில் தொடுவார். தொடும் போதெல்லாம் சண்டை வரும். மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டில் சண்டை உண்டு. அதே மாதிரி சாப்பிடும் போது தான் சண்டை வரும் இவங்களுக்கு. எப்போ சண்டை வந்தாலும் வீட்டில் சாப்பிடும் போது சண்டை வரும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் கூட அந்த சர்வர் கூட சண்டை போடுவாங்க. இது எல்லாம் என்ன பண்ணணும், இந்த சந்திரனும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை இருந்ததுன்னா இந்த வேலை செய்யும் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்சத்தில் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை இருந்தால் பிடித்து கூட்டிக் கொண்டு போய்விடும். அதாவது வந்து தாய் குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டு விட்டு போய்விடும். பிரித்து வச்சிருங்க. அதாவது இந்த பரிவர்த்தனை வந்து அம்சத்திலே பரிவர்த்தனை உண்டுங்க. அதாவது நீங்க வந்து என்னன்னு வர்க்க சக்கரத்துல எல்லா இடத்துலையுமே பரிவர்த்தனை உண்டு அப்படிங்கிறத நம்ம எக்காரணம் கொண்டு மறந்துடக்கூடாதுங்க. தசாம்சத்துல பரிவர்த்தனை நடக்குன்னா தொழில உங்களுக்கு ஆப் உண்டு. நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா கெட்டது. நவாம்சத்துல பரிவர்த்தனை உண்டுன்னா நவாம்சத்துல உண்டான வேலை பண்ணும். நீங்க வந்து இது சொல்லுங்க. அது எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது நான் வந்து தெளிவா சொல்றேன். ஆதித்ய குரு இதே விவாதத்தை ஆதித்ய குருஜி ஒரு தடவை ஜி.கே. ஐயா கிட்ட வந்து விவாதம் பண்ணார். பரிவர்த்தனை இல்லைன்னு சொல்லி சொன்னார். அப்ப வந்து ஆதித்ய குருஜி ஐயா இங்க திருப்பூர் வந்துருக்காரு, என் குருநாதர் ஜி.கே. ஐயாவோட ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பரிவர்த்தனை இல்லைன்னு சொன்னப்ப ஜி.கே. ஐயா வந்து அதை வந்து அவருக்கு விளக்கம் கொடுத்ததுக்கப்ப அவர் ஒத்துக்கிட்டார். ஆமா பரிவர்த்தனை இருக்கு, வேலை செய்யுது அப்படின்னு ப்ரூஃபோட கொடுத்துருக்காரு. அதனால வந்து பரிவர்த்தனை பத்தி ஐயா புக் எழுதியிருக்காரு. பரிவர்த்தனை நடக்குது, நான் உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். நான் எத்தனையோ பேர்த்து பார்த்துருக்கேன்.
பரிவர்த்தனை வேலை செய்யுது. ஏன் அடுத்தவங்களே சொல்லணும், ஏன் ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்கு, 2 பரிவர்த்தனை இருக்கு. நான் அது வந்து என்னோட இதுல வாழ்க்கையை திருப்பி போட்டது, வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு. நிச்சயமா பரிவர்த்தனை இருக்கு. குரு சனி பரிவர்த்தனை சொல்லி பேசினேன், என் ஜாதகத்தில் இருக்கு. செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம உணர்ந்துருக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டால் அந்த பரிவர்த்தனையுடைய உணரணுங்க. சும்மா சொல்கிறாங்க புக்கில் எழுதியிருக்கு அப்படி, புக்கில் எழுதியிருக்கு எல்லாமே நடக்கிறது இல்லைங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மூல நூல்கள் எல்லாமே இக்கு வச்சு தான் எழுதியிருக்காங்க. சில இடத்துல நடக்குது, சில இடத்துல நடக்கல அப்படிங்கிறத இருக்குது. நம்ம அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும். ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங் எதுக்காக மீட்டிங் நடத்துகிறோம்? இது கருத்து பரிமாற்றம் இல்லைங்களா, கருத்தரங்கம் தானே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நான் பெரிய ஜீனியஸ், எனக்கு ஜோதிடத்தில் எல்லாம் தெரியுங்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஒரு சாதாரணமாக வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டும் கூட ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க தெரியும் அப்படின்னு. அதே குரு கேது சேர்க்கை அப்படிங்கும்போது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இது கேள யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் குரு கேது சேர்க்கை அப்படின்னா சேர்ந்த கடங்காரனாக்கி குன்றும், தற்கொலை பண்ணிக்குவான், சூசைட் பண்ணிக்குவான் குரு கேது சேர்க்கையானா. அதே குரு கேது ஒரே பாவத்திலிருந்து விலகி போயிடுச்சு அப்படின்னா இவன் கோடீஸ்வரன் ஆகி அப்படியே நிலைய நின்றுவான், இறக்க மாட்டான். ஆனால் குரு வந்து கேதை தொட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொண்டுரும். உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்குறது கன்ஃபார்ம். 10 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு சொத்து இருக்குன்னா மீதி அதுக்கு மீறி 12 கோடிக்கு சொத்து கடன் வாங்கிடுவீங்க. கடன் வாங்கி கடைசியில் ஒரு நாள் வந்து லாக் ஆகும்போது 10 கோடி சொத்தையும் விற்று கடனை கட்ட முடியாமல் மிச்சம் 2 கோடி இருக்கும், அதுக்கு எந்த வழியுமே இருக்காது, தற்கொலையில் கொண்டு போய் விட்டுரும். நிறைய திருப்பூரில் நிறைய இருக்கு. நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? இதுக்காக வந்து ஐயா வந்து இதுக்காக வந்து 1200 ஜாதகம் ஃபைல் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் யார் வேணாலும் வந்து சேலஞ்ச் வந்து பாருங்கன்னு சொல்கிறார். யார் வேணாலும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து எது ப்ரூஃபோட பேசணும் நம்ம அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து கணவன் மனைவி, அதாவது தாய் குழந்தையை வந்து இப்போ வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு அம்சத்தில் நடந்ததுன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்திலேயோ இருந்ததுன்னா, அல்லது அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையை தூக்கி அந்த அம்மா குப்பை தொட்டியில் போட்டு போயிடும். இல்லைன்னா அடுத்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் விட்டு போட்டு போயிடும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க, உணர்ந்தா தானே தெரியும். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, யாரால ஒரு ஜாதகம் கிடைச்சதுன்னா நம்ம பார்த்தானு தான் அது உணர முடியும். நம்ம சும்மா பேசுறது வேறங்க, நடைமுறை இருக்கணும், நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கணும், அத்தாட்சி இருக்கணும், ரெக்கார்ட் இல்லைங்களா. பத்திரம் இருந்தால் தான் நமக்கு வந்து பேச முடியும். வேற இடத்த போய் என்னடான்னு சொன்னீங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இது. அப்போ இது என்னன்னா அதே மாதிரி கணவன் மனைவியும் பிரிக்கும், எந்த உறவை இறந்த உறவை வந்து வெட்டி விட்டுருங்க. அது ஈவு இறக்கம் இல்லாமல் தூக்கி போட்டுரும். அதுதான் வந்து அந்த சூரியனும் சந்திரனும் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு வந்து நவாம்சத்தில் வந்துன்னா வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆனால் அது என்ன பண்ணு தெரியுங்களா? இங்கே அடி வாங்கிட்டு திருப்பூர்ல இருந்து ஒருத்தனை அடிச்சு துரத்துறாங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ராட் ராஸ்கல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துறாங்கன்னா இங்கிருந்து கோயம்புத்தூர் ஓடிறான்னு வச்சுங்க, அங்கேயும் போய் அடி வாங்குவோம். அப்போ வர்க்கோத்தமான கிரகம் வந்து பரிவர்த்தனையில் வந்து பங்கு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு திக்பலம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனையில் பங்கெடுக்கக்கூடாது. இது வந்து நல்லதில்லை. இதெல்லாம் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணா, இங்கே வந்து தொழில் செஞ்சு அடி வாங்குறான்னா அடின்னா நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். திருப்பூரில் தொழில் செஞ்சு தோக்குறோம் அப்படின்னா திருப்பம் போய் கோயம்புத்தூரில் போய் மாமனார்கிட்ட பணத்தை வாங்கி போட்டு கோயம்புத்தூரில் போய் ஒரு தொழில் செய்கிறான்னா அங்கேயும் போய் தோப்பான். சரிங்களா? அதை விட்டு போட்டு அடுத்து வந்து ஈரோட்டில் போய் ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஃப்ரெண்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இவன் போய் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கான்னு போய் அங்கே போய் தொழில் செஞ்சால் அங்கேயும் தோப்பான். இதை தான் சொல்லுதுங்க. சரிங்களா? அப்போ வந்து வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனையில் பங்கெடுக்கிறதோ, திக்பலம் பெற்ற கிரகங்கள் இதில் வந்து பரிவர்த்தனையில் பங்கெடுக்கிறது மிக ஆபத்தானது. அடுத்து வந்து 9-10 பரிவர்த்தனை மிக சிறப்பான பரிவர்த்தனை. அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாங்க அப்படின்னா மிக சிறப்பான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை வந்து அந்த குடும்பத்தையே காப்பாற்றும், குடும்பம் கொண்டாடும். என் தம்பி இப்படி இருக்கிறான், என் அண்ணன் இருக்கிறான், என் தங்கச்சி இப்படி இருக்கிறான், அப்படின்னு இவங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கான் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, என் தம்பி கலெக்டராக இருக்கான், என் தம்பி மினிஸ்டராக இருக்கான், என் தம்பி எம்எல்ஏவாக இருக்கிறான், அது யார் தெரியுங்களா, சுதாகர் யார் தெரியுங்களா, என்னோட தம்பி தான், அது எங்கள் சித்தப்பா பையன் தான் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு இது 9-10 பரிவர்த்தனை அப்படிங்கிறது. 2-10 பரிவர்த்தனை சிறப்பான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்வான நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். 3-11 பரிவர்த்தனை இருக்கிறதுலே ரொம்ப அருமையான பரிவர்த்தனை அப்படிங்கிற சொல்கிறேன். 3-11 பரிவர்த்தனை அப்படிங்கிறது நட்பலன்களை தருகிறது. இழக்காமல் 100% கிடைக்குங்க. நீங்கள் அந்த இது வந்து நமக்கு 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2-12 பரிவர்த்தனை அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றை இழந்து ஒன்றை பெறுகிறது, ஒன்றை இழந்து ஒன்றை பெறுகிறது. அதாவது வந்து நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்த கொடுத்துட்டே விற்கிறீங்க, ஒரு இடத்த
இன்னைக்கு வந்து இந்த இடம் இருக்கு, நீங்க வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கேட்கறாங்க அப்படின்னா 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்த வாங்கி போட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுங்க 80 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். திரும்ப 50க்கு வாங்கினது 80ஆ மாறும். அப்போ என்ன பண்ணும், ஒன்றை இழந்து ஒன்றை பெறுதல் அப்படிங்கிறது இந்த 2-12 பரிவர்த்தனை. ஆனால் மோசமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வந்து யோகமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குங்க. ராகு கேது நட்சத்திர பரிவர்த்தனை உள்ளவர் ரகசியத்தை வெளியே சொன்னால் சந்ததிகள் பாதிப்படைவார்கள். ராகு கேது, ராகு சாரத்துல கேது, கேது சாரத்துல ராகு, இப்படி இருக்கிறவங்க வந்து ஏதாலும் அவங்க ரகசியத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரோட போகாதுங்க, இவரோட குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதனால வந்து இது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சு கோச்சார ராகு கேது பரிவர்த்தனை கிரகங்கள் உள்ள பாவத்தில் வரும் பொழுது, அதாவது பாவ கிரக காரக உறவு பாதிக்கப்படுகிறது, அந்த பாவத்தினுடைய கிரகம் பாதிக்கப்படுகிறது. ராகு கேது கோச்சாரத்தில் வந்து பரிவர்த்தனை இருந்து அந்த பாவத்தில் வரும்போது அந்த பாவம் சார்ந்த உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். இது வந்து அந்த 18 மாசம் நடக்கும். அடுத்து பாருங்க, உதாரணமா செவ்வாய் மீது கோச்சார ராகு கேது அவ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது பெண்ணா இருந்தான்னா கணவன் பாதிப்படைகிறார். சனி மீது வந்தது அப்படின்னா தொழில் பாதிப்படைகிறது. குரு மீது வரும்போது குழந்தைகளும் பெரும்பணமும் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்ல. அதாவது வந்து ஒன்றை காப்பாற்றி ஒன்றை இழப்பது, செலவு செய்து உயிரை காப்பது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் எப்படியாவது வச்சு இவர் காப்பாற்றிடலாமான்னு சொல்லி சொத்தை வித்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் 9 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் உயிர் மீண்டு வந்துடுவார். ஆனால் இங்கே என்ன ஆயிரும், வீட்டில் எல்லாமே போயிடும், வீடு சுத்தமாக இருக்கும். அப்படிங்கிறது செய்யக்கூடியது இந்த ராகு கேதனுடைய பரிவர்த்தனையில் வரக்கூடிய இந்த பாரு. அப்புறம் வந்து இந்த குரு சனி நட்சத்திர பரிவர்த்தனை சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப உயரத்தில் இருந்துன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு வந்து கீழே கொண்டு வந்து ரோட்டில் போட்டு போயிடும். பரிவர்த்தனை பங்கு பெறும் குறைந்த பாகையுள்ள கிரகம் உடல் பாகம் பாதிக்கும். அதாவது பரிவர்த்தனை பெறுகின்ற 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுதல், அதுல வந்து எந்த கிரகம் வந்து லோயஸ்ட் டிகிரியா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய உடல் பகுதி நம்ம உடல்ல வந்து அந்த அங்கம் பாதிக்கப்படும். நவாம்ச பரிவர்த்தனை ஜாதகர் மட்டுமே பாதிப்படைகிறார். சூரியன் சனி பரிவர்த்தனை வேலை அண்ட் நிர்வாகம் பாதிப்படையும். சூரியன் சனி பரிவர்த்தனைனா வேலையிலும் நிர்வாகத்திலையும் பாதிப்படையும். சூரியன் சனி பரிவர்த்தனையில் வந்து எலும்புடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். 10-11 பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து இது நல்ல பரிவர்த்தனை அல்லங்க. 10-11 பரிவர்த்தனை என்ன பண்ணா வருமானத்தை கடுமையாக பாதிக்கும். சந்திரன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை உள்ள கிரக பரிவர்த்தனை தன் தேவைக்கு கொலையும் செய்யும். சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதான் என்ன சொல்றது, சுயநல பரிவர்த்தனை அப்படின்னா தன்னோட தாவைக்காக என்னத்தை வேணாலும் செய்வாங்க. இவங்கெல்லாம் தான் அந்த ரேபிஸ்டா இருக்கிறவங்க, பார்த்தீங்கன்னா ரவுடியா இருக்கிறவங்க, வெட்டுறவங்க. இந்த வேலையெல்லாம் வந்து இந்த பரிவர்த்தனை வந்து சந்திரன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை இது கிரக பரிவர்த்தனை இல்லை, அதை பார்த்துக்கணும். சந்திரன் செவ்வாய் ரகசியம் வெளியே தெரியாது. நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ரகசியம் வெளியே தெரியும். போலீஸ் வேலை கிடைக்கும், உங்களுக்கெல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கும். 3 பாயிண்ட். செவ்வாய் புதன் பரிவர்த்தனை சொத்து வாங்கி ஏமாறுகிறார். செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருந்ததுன்னா சொத்து வாங்கி ஏமாறுவாருங்க. அதாவது செவ்வாய் நிலம், புதன் வந்து பத்திரம். அப்போ என்ன பண்ணுவானுங்க, பத்திரத்தை வந்து தப்பா போட்டு கொடுத்துருவான். இல்லைன்னு வச்சுங்க செக்குமதி மாற்றி எழுதி விட்டுருவான், சர்வே நம்பர் மாற்றி போட்டு விட்டுருவாங்க. இந்த பத்திரத்தினாலே பிரச்சனை வரும். இல்லை அப்படின்னு வந்து டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் யாருங்க, செவ்வாய் புதன் பரிவர்த்தனை. இந்த டபுள் டாக்குமெண்ட் போயிடும். அம்ச பரிவர்த்தனை மிக மோசமானது. இதற்கு பெயர் வெடிகுண்டு பரிவர்த்தனைன்னு பேர். இருக்கிறதுலே மகா மோசமான பரிவர்த்தனை அம்ச பரிவர்த்தனை, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் செய்த பெண்ணை ரகசியமாக வந்து இன்னொரு தடவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடும். கல்யாணம் ஆளின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருது. இது வந்து அந்த வேலையை செய்யும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்துட்டு வா நம்ம டூர் போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போய் மும்பை கொண்டு போய் ரெட் லைட் வித்து போட்டு அங்கேயே காணாமல் போயிட்டான்னு வந்துடுவானவன். இந்த வேலையெல்லாம் யார் செய்யினா இந்த கிரகம் பண்ணும். இதெல்லாம் அம்ச பரிவர்த்தனை. அடுத்து சுக்கிரன் சனி பரிவர்த்தனை. மேலும் கீழும் பணம், நடுவில் வெள்ளை பேப்பரை வச்சு மேலே கீழேயும் பணத்தை வச்சு இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டை கட்டி கொண்டுட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டுங்களா 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டுங்களேன் அப்படின்னு கொடுத்து போட்டு அடுத்த நாள் வந்து நீ கொடுத்தியா வாங்கினியா இல்லையா கேமராவை போட்டு பாருமா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இத்தனை தேதி இத்தனை மணிக்கு வந்தேன், இந்த காரில் கொண்டுட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கோர்ட்டுக்கு போனீங்கனால் ப்ரூவ் பண்ணுவான். நீங்கள் வந்து பேப்பர் பிரிக்கும் போது நீங்கள் கேமராவெல்லாம் பிரிச்சுப்பீங்க, வீடுகள் ரகசியம் வச்சு பிரிச்சுப்பீங்க. அப்போ உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஜெயிச்சிருவான். இந்த வேலையெல்லாம் இந்த வேலை பண்ணுங்க. ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த பண்ணும் சுக்கிரன் சனி பரிவர்த்தனை. சரிங்களா? அடுத்தது இந்த பரிவர்த்தனைகள் வந்து பெஸ்ட் பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் அருமையான பாயிண்ட் சொல்றேன். அதாவது 1, 5, 9. அடுத்தது அதே மாதிரி திரிகோணங்கள். இன்னொரு திரிகோணாதிபதி இந்த ஒரு திரிகோணத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறது. முக்கோணமும் பரிவர்த்தனை.
சதுரமும் சதுரமும் பரிவர்த்தனை, அடுத்து வந்து முக்கோணமும் சதுரமும் பரிவர்த்தனை. இந்த மாதிரி பரிவர்த்தனை நடந்தா அருமையான பரிவர்த்தனை, சூப்பர் பரிவர்த்தனை. அப்புறம் வந்து ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருந்தால் ஆயுளின் பாதி கால வரைக்கும் வந்து இவன் வந்து டெவலப் ஆக மாட்டாங்க. 36 வயசுக்கு தாங்க இந்த ஜாதகம் பிட்கூறு ஜாதகம்னு எல்லாம் சொல்றீங்க. பிட்கூறு ஜாதகம் நீங்க எதை வச்சு சொல்றீங்க எல்லாரும்? பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு 70 வயசு அப்படின்னா 35 வயசுக்கு அப்புறம் தான் இவர் டெவலப் ஆவார். அந்த ஜாதகருக்கு 80 வயசு ஆயுள் அப்படின்னா அவர் 40 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆவார். 90 வயசு அப்படின்னா அவர் 45 வயசுக்கு மேலே டெவலப் ஆவார். இதுக்கெல்லாம் வந்து உதாரணமெல்லாம் நிறைய சொல்லலாம். எம்ஜிஆர் சொல்லலாம், கருணாநிதி சொல்லலாம், நிறைய பேர்த்து சொல்லாங்க. ஏகப்பட்ட ஜாதகங்கள் எடுத்து பாருங்க, கன்ஃபார்மாக இருக்கும், 100% இருக்கும். 47 வயசு வரைக்கும் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு அப்படி. அதாவது லக்னாதிபதி பாகையும் லக்னாதிபதியினுடைய பாகையும் 8ஆம் அதிபதியினுடைய பாகையும் ரெண்டும் வந்து ரொம்ப க்ளோஸாக 2 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்து பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் பிறக்கும்போது நல்லா பிறந்திருந்தவங்க கூட நீங்கள் சாகும்போது ஊனமாக தான் சாகணும், கன்ஃபார்ம். சரிங்களா? கடைசியாக வந்து இது முடிக்கிற முன்னாடி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் முடிக்கலான் இருக்கேன். அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் ஒரு தீமை செய்யாமல் போகாது. இதுதாங்க சூத்திரம். ஆமாங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பேச வழங்கிய குபேர கலசத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி, இதுவரை என் பேச்சை பொறுமையாக கேட்ட ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பரிவர்த்தனை யோகமா பாவமா அப்படின்னு பேசிய கன்னியப்பன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேசர் சார் பொன்னாடை போற்றுவார்.